friends, this is SWAT-SD and I am Dishita. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி KineMasterல ஃப்ரீ வெர்ஷன் KineMasterல வீடியோ எடிட் பண்ணுறது தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த ரேஷியோ வேணும் அப்படின்றது மாதிரி கிடைக்கும். இது IGTV, அப்புறம் இது வந்து யூடியூப், இது வந்து இன்ஸ்டாகிராம், இது வந்து யூடியூப் வந்து 16:9 ரேஷியோ, அதனால நான் அதுவே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டாக ஃபில்லாக ரேண்டமா அப்படின்றது உங்களுடைய சாய்ஸ் தான். அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஆட் மட்டும் வரும், அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா இவங்களே வந்து இந்த மாதிரி கலர் இமேஜஸ்ஸு ஃப்ரீ இமேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து நம்ம கேமரா அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் மீடியாவிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து. நான் வந்து என்னுடைய நீங்கள் இமேஜஸ் வீடியோஸ் என்னென்ன எடுத்துக்கலாம். நான் இமேஜஸ் வச்சு இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறேன். ஓகே, டிக் தொட்டுட்டுனா ஸ்டார்டிங்கில் இந்த KineMaster அப்படின்றது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இதில் வந்து இந்த KineMaster வாட்டர் மார்க் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து இந்த டெலீட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா காசு கட்டுறது கேட்கும், ப்ரீமியமு. நீங்கள் வேணும்னா கட்டிக்கலாம், இல்லை எனக்கு இதுவே ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ளே பட்டன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோவில் வந்து எனக்கு வாய்ஸ் ஓவர் கிடையாது, வெறும் இமேஜஸ் வச்சு ஒரு வீடியோ. அதனால நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு உங்களை வந்து அடுத்த கட்டில் வந்து மீட் பண்ணலாம். நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணுன்னா இந்த ரெக்கார்ட் REC இது இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் வரும். அது வந்து ஸ்டார்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து மியூசிக் வேணால் எடுத்துக்கலாம். இந்த சைடு ஆடியோன்னு இருக்குல்ல, இது வந்து உங்களுடைய ரெக்கார்டட் மியூசிக் எடுத்துக்கலாம். ஆர் மியூசிக்னு சொல்லிட்டு கெட் மியூசிக் தொட்டிங்கன்னா இங்கே வந்து நிறைய மியூசிக் இருக்கும். இந்த மியூசிக் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சும்மா கேளுங்க. நிறைய மியூசிக் இருக்குது இந்த மாதிரி. நீங்கள் அப்படி கூட மியூசிக்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ஏற்ற மாதிரி என்னுடைய இதுலேருந்து கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா உங்களில் கூட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பண்ண போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும்னா கூட கெட் சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. ஒரு க்ரௌடு இங்கே கேளுங்க, ஒரு ஸ்டேடியம் க்ரௌடு, ஒரு சியர்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே இது வேணும்னா கூட டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி நான் இமேஜ் வைஸ் தான் போட்டிருக்கேன், வீடியோ வைஸ் கூட போடலாம். இந்த ப்ளஸ் பட்டன் தொட்டிங்கன்னா இந்த இமேஜ் மாற ஒரு டிரான்சாக்ஷன் நடுவில் வைக்க போகிறோம். இது ட்ராவல் அண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்க ட்ராவல் கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இது சாம்பிள் மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வந்து ஒர்க் ஷீட் 1 தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் பிடிச்சிருந்தா இதை வச்சுக்கோங்கள, அதே சேம் கிளிக் பண்ணி நீங்கள் வேறு ஒன்று எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். நான் இது எடுத்துக்கிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே டிக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இங்கே ஒரு டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே ஒன்று நியூவாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிச்சிருக்கு.
இது எனக்கு பிடிச்சிருக்கு லாக்இன் இருக்குது. அண்டு இந்த மாதிரி நான் வந்து இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க, அவங்களே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் மார்க் தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேணும்னா குரோமா கீயிங் கூட பண்ணிக்கலாம், பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு அப்படி பண்ணாலும் இங்கே வந்து குரோமா கீயிங் இதில் வந்து ஈஸியாக பண்ணலாம். இங்கே ஃபண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. இது என்னது? எனக்கு இந்த சர்க்கிள் பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச வரைக்கும் இதில் ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் இங்கே என்ன ஆட் பண்ணலாம்? வேணும்னா அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு கீழே ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. இது நல்லாயிருக்கு. இங்கே நிறைய ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிளாசிக்கல் ட்ரான்சாக்ஷன், பிக்சர் இன் பிக்சர் மந்த்லி வீடியோ அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன், 3D ட்ரான்சாக்ஷன், இது வந்து ஸ்டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, பவுன்சி பால் கொடுத்துருக்காங்க, செக்குடு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு ஏபிகேயில் பண்ண மாதிரி ஒரு ஆப், மொபைல் ஆப்பில் பார்த்து தான் பண்ண மாதிரியே தெரியல. இது ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் பண்ண மாதிரி தான் இருக்குது எனக்கு. இது ரொம்பவே நல்லா இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. எனக்கு இதில் என்ன பிரச்சனைனா, இது மட்டும் கொஞ்சம் என்னென்னா அந்த வாட்டர் மார்க் மட்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும். அது வந்து வேணும்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க் இல்லாமல் வேணும், எனக்கு வாட்டர் மார்க் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஃப்ரீ வெர்ஷனே ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பை பண்ண தேவையில்லை. இது உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் பை பண்ணுறது இல்லையோ. இப்போ வந்து நான் இது பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அந்த வீடியோவில் ஆல்ரெடி ஒரு ஆடியோ இருக்குது. எனக்கு அந்த ஆடியோ பிடிக்கல, நான் வேறு ஆடியோ நியூவாக எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஆடியோவை எப்படி நான் மியூட் பண்ணுறதா டெலீட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடியோ இந்த ஆடியோ நான் சும்மா கிளிக் பண்ணுறேன். இங்கே டெலீட் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ வந்து டெலீட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து நான் மறந்து தெரியாமல் இப்படி எடிட் பண்ணக்கூடாது, முன்னாடி எடிட் பண்ணுறது டெலீட் பண்ணிட்டேன் தெரியாமல், இது எப்படி நான் வந்து சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்டூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் எல்லாமே பண்ணிட்டீங்க. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி நான் மீடியாலாம் பண்ணிட்டேன், எல்லா மீடியாவும் நான் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து போட்டுட்டேன். நடுவில் நான் மறந்துட்டேன். இப்போ பாதி எடிட் பண்ணிட்டேன், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நான் எடிட் பண்ணுமான்னு கேட்க தேவையில்ல. இந்த இடத்துல மீடியா அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் திருப்பி மீடியாவிலேருந்து என்ன வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆப் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே பாருங்கள். நடுவில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லைவாக கேமராவில் எடுத்து அதை எடிட் பண்ணலாம். இல்லை கேமரா கோடர் வச்சு எடுத்து நீங்கள் வந்து இதை இது பண்ணலாம். இல்லைனா ஸ்டோரேஜ்லேருந்தே எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் அலோ தொட்டுடுங்க. நான் வந்து எனக்கு கேமரா கூட தேவையில்லை, அதனால் நான் வந்து டெலீட் தொட்டுட்டேன். இப்போ நான் இதோட ஆர்டர் தப்பாக நான் வந்து வச்சுருக்கேன். இதில் ஆர்டர் எப்படி நான் கரெக்டாகிறதுனா, அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டரை மூவ் பண்ணுற மாதிரி காமிக்கும். இப்படி நீங்கள் வந்து வேணும்னா எங்கே போகணுமோ அப்படியே போய் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக அதெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கும் மேலே வந்து எப்படி இதை எடிட் பண்ணுறதா அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, இந்த ஆப்ஷன் என்னன்னே சொல்லலையே சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஆப்ஷன் ஒன்றுமே இல்லை, இது வந்து ஹோம் ஆப்ஷன் தான்.
வாட்ஸ் நியூ அந்த மாதிரி இந்த ஆப்ஷனு. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி உங்களுக்கு எனக்கு இன்ட்ரோ வேணும், எனக்கு புதுசாக இன்ட்ரோ வேணும், நான் வந்து இன்ட்ரோ எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு இதுலேயே ஒரு இன்ட்ரோ டெம்ப்ளேட் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா வசதியும் இருக்குது இந்த கைன் மாஸ்டரில். ஆனால் இந்த வாட்டர் மார்க் மட்டும் வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கடைசிக்கு முன்னாடி இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவ்யூ இல்லாமல் ப்ரிவ்யூ கீழே வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுடைய ஆடியோ வால்யூமை வந்து இது இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து இதுவாகும். இது வந்து ஃபில் ஸ்க்ரீனு. இது வந்து இப்படி ஓட்டுறதுக்கு, இது அடுத்த ஷாட்டுக்கு ஓட்டுறது. அப்புறம் லாஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்போர்ட். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தான் நிறைய பேர் வந்து எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுடுவாங்க, மாஸ்டராக ஆகிடுவாங்க. ஆனால் கடைசியில் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ண தெரில அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு தான் நான் திருப்பி காமிக்கிறேன். பேக் போய் அந்த டவுன்லோட் மாதிரி சம்திங் அப்படி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் எந்த ரீசொல்யூஷனில் வேணுமோ அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 550p வேணும், இல்லை எனக்கு வந்து 4K பிரிண்ட் கிடைக்காது, HD பிரிண்ட்டு அப்படி தான் எனக்கு வேணும், எனக்கு 720p போதும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கரெக்ட் ஆகிடும். இங்கே கீழே வந்து லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இது வந்து ஆக்சுவலி வாட்டர் மார்க்குக்காக உங்கள்கிட்ட கேட்கும் மணி. ப்ரீமியம் பிளான் பண்ணிக்கிறீங்களா, நிறைய ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும், நியூ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் ப்ரீமியம் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா அந்த வாட்டர் மார்க்கும் உங்களை விட்டு போயிடும். அப்புறம் நிறைய ஆட் ஃப்ரீயாக இருக்கும், ஆட்ஸே வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும். நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிள் ஆகும் அந்த ப்ரீமியம் பிளானிங்னால். நீங்கள் வேணும்னா ப்ரீமியம் பிளானிங் கூட பண்ணிக்கலாம். மந்த்துக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க, இயருக்கும் கொடுத்துருக்காங்க. நான் எடிட் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் கேட்பீங்க ஒரு விஷயம், என்ன நீங்கள் வந்து இப்போ கைன் மாஸ்டர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறீங்களே, ஆனால் நான் ஒரு வீடியோவில் கூட மேலே கைன் மாஸ்டர் சிம்பிள் போட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது என்னென்னா, நான் வந்து ஆக்சுவலி கைன் மாஸ்டரில் எடிட் பண்ண மாட்டேன். கைன் மாஸ்டர் வந்து எனக்கு எடிட் பண்ண தெரியும். கைன் மாஸ்டரில் வந்து நான் வந்து இப்போ ஒரு ரீசனாக மொபைலே முதல்ல நான் எடிட் பண்ண மாட்டேன், சாஃப்ட்வேரில் தான் எடிட் பண்ணுவேன். ஒரு ரீசனாக தான் வந்து நான் இந்த கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணியிருக்கேன். என்னுடைய தங்கச்சி ஒரு பொண்ணு இருக்கா, தானியான்ட்டு, குயின் ஆஃப் த தானியா அப்படின்ட்டு யூடியூப் வச்சுருக்கா. அவள் கேட்டா இந்த மாதிரி எடிட் பண்ணுறது ஒரு வீடியோ போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா. அவளுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தானியா, ஐ டெடிகேட்டட் ஃபார் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம SWATSG யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். இந்த குவாரண்டைனில் மாஸ்க் போடாமல் வெளில போகாதீங்க. அடிக்கடி கை கழுவுங்க சோப்பு போட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.